ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த காலை வேளையிலே நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இன்றைக்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே என்று சொல்லி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் ஒரு விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் நம்மை விசேஷித்தவர்களாக பிரித்தெடுத்ததின் நோக்கம் அவர் நம்மை ஆலயமாக்கி நமக்குள்ளே வாசம் செய்யும்படி அவர் விரும்புகிறார் என்பதை நாம் இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். ஊரில் ஒருவனாய் வம்சத்தில் 2 பேராய் உங்களை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். மற்றவர்களைப் போல நாம் வாழ முடியாது. அந்த பிரயாசங்களை கர்த்தர் வெறுக்கிறார். மற்றவர்கள் செய்கிற பாவ பழக்க வழக்கங்களில் நாம் ஈடுபடவும் முடியாது, கூடாது. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வசனத்தை 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17-18 நாம் பார்க்க முடியும். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் மட்டுமே செய்யும்படியாக தேவன் விரும்புகிறார். அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளைத்தான் குமாரரும் என்னுடைய குமாரத்திகளுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்நாட்களிலே கிறிஸ்து உடையவர்கள் உலகத்தோடு ஒன்றிப்போன ஜீவியத்தை செய்யக்கூடியவர்களாக நாம் பல இடங்களிலே காணப்பட முடியும். இந்த உலகத்தின் வேஷத்தை தரித்தவர்களாகவும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியும். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது என்று சொல்லி அங்கே வசனங்களை ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த நாளிலே கூட நாம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக காணப்பட வேண்டும். பிழையாம் அன்றைக்கு சபைக்கும்படியாக அவன் வருகிறான். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கண் மலையிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள் என்று சொல்லி அங்கே அவன் ஆசீர்வாதங்களை சொல்லுகிறதை பார்க்கலாம். அதே 21, 22, 23 வசனங்களிலே யாக்கோபுக்கு அங்கே அழகாக இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாய் கர்த்தர் அவர்களுடனே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் அவர் உலாவுகிற ஆலயமாக, அவர் விரும்புகிற ஜனமாக, அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாம் இந்த நாளிலே பரிசுத்த ஜீவிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை என்று சொல்லியிருக்கிறபடி பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you guys.